ஓகே. நான் பேசுறது கேக்குதா? கேக்கும்னு நம்புறேன். சரியா? ஆக்சுவலா வந்து நான் இதுவரைக்கும் ரெக்கார்டிங்கே போட்டதில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதனால வந்து முன்ன பின்ன இருந்துச்சுன்னா, சவுண்டு கேக்குதா இல்லையான்றதே எனக்கு தெரியல. எப்படி பார்க்கறதுன்னு தெரியல. ஓகேவா? முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ம். ஓகே. எதுக்காகடா இத சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆக்சுவலா வந்து பிப்ரவரி 14 வந்து நம்ம ஆல்ரெடி முடிச்சிருப்போம். ஓகேவா? ஆனா வந்து அன்னைக்கு வந்து ரெக்கார்டிங் சரியா வந்து உழுவல. அதனால வந்து என்னால வந்து அப்லோட் பண்ண முடியாம போயிடுச்சு. ஆக்சுவலா வந்து நம்ம கிளாஸ் வந்து எப்படி போகும்னா வந்து, ஒரு பிரைவேட் குரூப் ஒண்ணு இருக்கும். அந்த குரூப்ல வந்து டெய்லி வந்து 7:30 மணிக்கு வந்து கிளாஸ் வந்து போகும். அதுதான் வந்து நான் வந்து யூடியூப்ல வந்து அப்லோட் வந்து பண்ணுவேன். இப்போ வந்து அதுல வந்து சில பல சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன வந்து கொண்டு வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து பிரைவேட் குரூப்ல வைக்கிறனால தான் வந்து அன்னைக்கு வந்து உங்களால வந்து வர முடியாம போயிடுச்சு. சரியா? ஒருவேளை வந்து நான் வந்து காமனா ஒரு குரூப்ல வந்து வச்சிருந்தேன்னா, மேபி வந்து எல்லாரும் வந்திருக்கலாம். அன்னைக்கு வந்து ரெக்கார்டிங் ஆகலைனாலும் லைவ் வந்து நீங்க வந்து பார்த்திருக்கலாம். சரியா? அது என் மேல தப்பு. அதனால தான் வந்து இப்போ வந்து நான் வந்து திருப்பி வந்து ரெக்கார்டிங் பண்ணி வந்து போடுறேன். ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து இந்த பிரச்சனை ஆச்சுன்னா வந்து அப்பயும் ரெக்கார்டிங் போடுவியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா வந்து இனிமே வந்து கிளாஸ் வந்து எங்க போக போகுதுன்னா ஆல்ரெடி போய்க்கிட்டு இருக்கு. சரியா? இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படின்ற ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா? அதோட லிங்கோட வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். இல்லைன்னா வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். ஓகேவா? எல்லா வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் இருக்கும். அதுல வந்து யாராச்சும் கிளிக் பண்ணி யாராச்சும் சேராம இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி சேர்ந்துக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? திரும்ப சொல்றேன். டெய்லி வந்து 7:30 மணிக்கு கிளாஸ் இருக்கும். ஒருவேளை இனிமே வந்து நான் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணலைன்னா நீங்க வந்து லைவ் கிளாஸ் வந்து வந்துடணும். சரியா? லைவ் கிளாஸ் வர்றது வந்து உங்க கடமை. ஒருவேளை ரெக்கார்டிங் ஏதாச்சும் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, என்னால அப்லோட் பண்ண முடியலன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. ஓகேவா? மோஸ்ட்லி வந்து லைவ் வந்து வந்துடுங்க. திடீர்னு நம்மளே வந்து ரெக்கார்டிங் போட மறந்துடுறோம். அப்படியே போட்டாலும் சில சமயம் வந்து ரெக்கார்டிங் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து லைவ் வந்து வந்துருங்க. லைவ் வர்றதுனால வந்து என்னென்ன பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க வந்து அந்த சூட்டோடயே படிச்சிடலாம். சரியா? காலையில 7:30க்கா நீங்க எந்திரிச்ச ஜோருக்கு வந்து அப்படியே வந்து அந்த சிஏ வந்து முடிச்சிடலாம். காலையில 8 மணிக்குள்ள வந்து சிஏ வந்து முடிச்சிடலாம். 8, 8:15க்குள்ள வந்து முடிச்சிடலாம். முடிச்ச பிறகு வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல இல்லாத சில விஷயங்கள்லாம் அங்க இருக்கும். லைக் வந்து நம்ம வந்து முந்தின நாள் சிஏ வந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து லைவா இன்டராக்ட் பண்றது, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து அங்கேயே வந்து கேட்டுக்கிறது, இந்த மாதிரி பெனிஃபிட்டும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? அது இல்லாம வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு நியூஸ் சொல்றேன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த நியூஸ் வந்து எங்கெங்கெல்லாம் படிச்சோம், இதுல இருந்து என்னென்ன கனெக்டிவ் நியூஸ் இருக்கு, அது இல்லாம வந்து போட்டு விடுவாங்க. அதுலயும் வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? அதனாலதான் வந்து உங்களை வந்து லைவ் வர சொல்றேன். மோஸ்ட்லி வந்துருங்க. சரியா? ஓகே, நம்ம வந்து நியூஸ்குள்ள போலாம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. மார்ச் 14. சரியா? பிப்ரவரி 14 சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். மார்ச் 14. சரியா? மார்ச் 14 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு நாலேஜ் ஃபண்டை பத்தி பேசியிருப்பாங்க. அது என்னென்ன ஃபண்டுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டிசாஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக வந்து ஒரு நாலேஜ் ஃபண்டு வந்து இருக்கும். அது என்னென்ன ஏது அப்படின்றது அந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 ஃபண்டு வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து இந்த டிசாஸ்டர் வந்த பிறகு வந்து ஒரு 2 வந்து ஃபண்டு வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, லைக் வந்து நம்மளோட வானிலை ஆய்வு மையம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த பருப்பா இந்த இடத்துல வந்து அடுத்து வந்து புயல் வந்து வரப்போகுது, அடுத்த 2 நாளைக்குள்ள வந்து வரும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த சொல்றதுக்காக லைக் வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேட் வந்து அதுக்கு வந்து முன்னேற்பாடுலாம் பண்ணுவாங்க. எப்படி வந்து ஒரு புயல் வந்து வரப்போகுதுன்னா வந்து லைக் வந்து இந்த சி எப்படி சொல்றது, இந்த வால்ஸ் கட்டுறது, ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கட்டுறது, இந்த ஷெல்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த புயல் பாதுகாப்பு மையம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து காசு வந்து தேவைப்படும் பாத்தீங்களா, இதுக்காக வந்து ஒரு ஃபண்டு ஒன்று இருக்கும். அந்த ஃபண்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃபண்டு வழியாக தான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஒருவேளை அவன் கட்டுற லைக் வந்து என்ன சொன்னேன், ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமோ இல்லைன்னா வந்து இந்த புயல் பாதுகாப்பு மையமோ கட்டுறது வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்ல வந்து கட்டுறாங்க. அந்த கட்டுற ஸ்டேட்ல வந்து அவன் கொடுத்த ஃபண்டு வந்து பத்தலைன்னா வந்து இவன் வந்து சென்ட்ரல்ல வந்து திருப்பி வந்து கேட்பாங்க. இந்த பாருப்பா, இந்த மாதிரி வந்து நாங்க வந்து ஒரு வாழை வந்து கட்டுறோம், அந்த வாழை கட்டுறதுக்கு நீ கொடுத்த ஃபண்டு வந்து எங்களுக்கு வந்து பத்த மாட்டேங்குது, அடிஷனலா வந்து எனக்கு வந்து காசு வேணும் அப்படின்றது வந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த சென்டரு ஒரு ஃபண்டை வந்து ஒதுக்குவாங்க. அந்த ஃபண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட். சரியா? இந்த 2 ஃபண்டும் புயல் வர்றதுக்கு வந்து ஒதுக்குவாங்க. அடுத்து இன்னும் 2 ஃபண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து புயல் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து புயல் வந்த பிறகு என்ன ஆகும், உம் உம் இப்படி வச்சுக்கோங்களேன், அங்க ரோடு சேதமாகிறது, இல்லைன்னா வந்து இந்த வேற என்ன இருக்கு, இந்த ஹவுஸ் சேதமாகிறது, இந்த கிராப்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதை சரி பண்றதுக்கு வந்து காசு வந்து தேவைப்படும். அப்ப எந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து
ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கும் சரியா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சென்ட்ரல் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அங்க சொன்ன அதே கதை தான். இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் வந்து ஒருவேளை இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே வந்து புயல் வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபண்டு பத்தலைன்னா வந்து திருப்பி வந்து சென்டர்கிட்ட வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி பத்தலை அப்படின்றது வந்து கேட்பாங்க. சென்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு கமிட்டி மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார்ம் பண்ணிட்டு உண்மையிலே அந்த ஸ்டேட்ல வந்து இந்த மாதிரி புயல் வந்திருக்கா, வந்திருந்தாலும் வந்து நம்ம கொடுத்துருக்க ஃபண்டோட வந்து அதிகமா செலவாயிருக்கா அப்படின்றத வந்து மேல்பார்வை பார்த்துட்டு இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்னும் வந்து இந்த ஸ்டேட் வந்து இவ்வளவு காசு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஃபண்டை வந்து ஒதுக்குவாங்க சரியா. அந்த ஃபண்டோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் வந்து மொத்தம் இது 4 வித ஃபண்டு இப்போ இந்த நியூஸ்க்குள்ள வந்து வருங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு புயல், அந்த புயலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மந்தா அப்படின்றது அந்த புயலோட பேரு. இந்த புயல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரி வந்து தாக்கியிருக்கும். அதனால வந்து அந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில வந்து ஏகப்பட்ட பாதிப்புகள் ஆயிருக்கும். ஓகேவா, அதுக்காக வந்து இப்போ வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் வந்து ஒதுக்குறாங்க. யார் இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் ஒரு கமிட்டி தானே ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அந்த கமிட்டியோட சேர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹோம் மினிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அமித்ஷா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து அதோட சேர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கிறோம். வேற என்னது நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் வந்து எத்தனை கோடிடா ஒதுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அதை சொல்லியிருப்பானா 1912 கோடி. கிரேட். அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா வந்து 1913 கோடி வந்து ஒதுக்குறாங்க. மொத்தம் வந்து 6 ஸ்டேட்டு ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்றது சொல்ல தெரியணும். வேற என்ன நீங்க படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை வந்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து உனக்கு வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை வந்து ஒதுக்கியிருப்பானா அந்த ஒதுக்குனதுல 50% வந்து செலவு பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவன்கிட்ட வந்து கேட்கணும், இந்த பரப்பா 50% செலவு பண்ணிட்டேன், இன்னமும் எனக்கு வந்து பத்த மாட்டேது, நீ வந்து உன் காசு வந்து கொடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்கணும் சரியா. 50% ஒதுக்குன பிறகுதான் வந்து உன்னால வந்து இந்த நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு வந்து வாங்க முடியும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து சில பல ஸ்டாட்டிக்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் மட்டும் எவ்வளவு வந்து இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20,735 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே இது நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் வந்து எவ்வளவு வந்து ஒதுக்கியிருக்காங்க கேட்டீங்கன்னா ஒரு 3,628 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மிடிகேஷன் ஃபண்ட் வந்து எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னா அது எங்க இருக்கு 5,373 கோடி வந்து ஒதுக்கி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த நேஷனல் டிசாஸ்டர் மிடிகேஷன் ஃபண்ட் வந்து எத்தனை கோடின்னு கேட்டீங்கன்னா வந்து அது வந்து ஒரு 1,190 கோடி அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். இதெல்லாம் இதெல்லாம் ஸ்டாட்டிக்கு. ஓகே, அவ்வளவுதான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நியூஸ்ல. எனக்கு வேற இது வந்து ரெக்கார்டிங் ஆகுதான்னு தெரியல மாட்டேது. ஓகே, நம்ம பாத்துக்கலாம். அடுத்து வந்து 2வது நியூஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த 2வது நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து ரெண்டு இதை பத்தி பேசியிருப்பாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆட்டோ, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பைக் சரியா. அது என்னடா ஆட்டோன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ எலக்ட்ரிக் பைக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை பத்தி வந்து இந்த நியூஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டை பார்த்துக்கோங்க, மகாராஷ்டிரா சரியா. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா வந்து இனிமே வந்து நீ எலக்ட்ரிக் ஆட்டோ ஓகே, நீ எலக்ட்ரிக் ஆட்டோ எலக்ட்ரிக் பைக்லாம் வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ற அதெல்லாம் ஓகே. ஆனா வந்து அந்த யூஸ் பண்றது கமர்ஷியல் பர்பஸ்க்காக. இப்போ வந்து கமர்ஷியல் பர்பஸ்னா என்ன சொல்றது, இந்த ஆட்டோல வந்து பேசஞ்சர் வந்து ஏத்திட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து பைக்ல வந்து இந்த ராபிடோல வந்து பேசஞ்சர் வந்து ஏத்திட்டு போவாங்க. இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டோவையோ ஒரு பைக்கையோ, அதாவது எலக்ட்ரிக் ஆட்டோவையோ எலக்ட்ரிக் பைக்கையோ வந்து நீ வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து கண்டிப்பா வந்து என்கிட்ட வந்து பெர்மிட் வந்து வாங்கணும். பெர்மிட்னா புரியுதா, லைக் வந்து நம்ம ஆர்டிஓட்ட வந்து பர்மிஷன் வந்து வாங்குவோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து வச்சிருக்கேன், அதை வந்து பெர்சஞ்சர்ஸை வந்து ஏத்திட்டு போறதுக்காக வந்து நான் வந்து யூஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து பர்மிஷன் தாங்க அப்படின்னு சொல்லி வந்து பெர்மிட் வந்து வாங்கணும். ஓகேவா, பெர்மிட் வாங்கினா மட்டும்தான் வந்து இனிமே வந்து நீ வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஆட்டோவையோ இல்ல எலக்ட்ரிக் பைக்கையோ வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரியா. எந்த ஊருன்னு பாத்துக்கோங்க, மகாராஷ்டிரா அப்படின்றது சொல்ல தெரியணும். வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைக் வந்து என்னடா சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா, இந்த ஆட்டோவோ இந்த பைக்கோ இந்த மாதிரி வந்து பெர்மிட் வந்து வாங்க வராங்களா ஆர்டிஓல, முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து போற மாதிரி இருக்கும். லைக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆஃபீஸர் பாக்குறதுக்கு ஒரு இடம், இன்னொரு ஆஃபீஸரை பாக்குறதுக்கு ஒரு இடம், இந்த மாதிரி வந்து தனித்தனியா அலையிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பெர்மிட் வந்து வாங்க வரவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கிடைக்க மாதிரி ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பெர்மிட் ப்ராசஸ்க்காக. ஓகேவா, இது 2 தான் இருக்கும், வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க, பேசுறது கேக்குதுன்னு தெரியல. ஓகே, மூணாவது நியூஸ்ல ஓகே ஓகே 3வது நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் பார்த்துக்கோங்க,
சப்தர்ஜங், ஓகேவா? இப்படி வச்சுக்கோங்க. சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது தான் அந்த ஹாஸ்பிட்டலோட பேரு. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து கரெக்டா வந்து நியூ டெல்லியில இருக்கு, ஓகேவா? இதுல எதுக்குடா இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இவன் வந்து புதுசா வந்து ஒரு கிளினிக் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிளினிக்கோட பேர் பார்த்துக்கோங்க, ஆன்லைன் ஃபாலோ அப் கிளினிக்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஆன்லைன் ஃபாலோ அப் கிளினிக்னா, இந்த ஐசியூ பேஷண்ட்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? லைக் வந்து அந்த ஐசியூ வார்டில் வந்து ஒரு 10 நாளோ 15 நாளோ ஒரு 20 நாளோ வந்து ஐசியூ வார்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகுவாங்க, சரியா? ஒன்ஸ் வந்து ஐசியூல இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபுல்லா வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது, சரியா? இன்னமும் வந்து அவங்க வந்து வீக்கா தான் இருந்திருப்பாங்க. அப்போ வந்து மாசத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வர மாதிரி இருக்கும், சரியா? இந்த பாருப்பா, நான் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, என் உடம்புல வந்து ஏதாச்சும் வந்து மாற்றங்கள் இருக்கா, லைக் வந்து நான் வந்து முன்னேறி இருக்கேனா அப்படின்றத கேட்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வருவாங்க, ஓகேவா? இந்த மாதிரி வராங்க பாத்தீங்களா? ஆல்ரெடி அவங்க வீக்கா தான் இருக்காங்க, சரியா? அவங்க வீட்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வரது வந்து கஷ்டம் தானே. அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக புதுசா வந்து ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிளினிக்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் ஃபாலோ அப் கிளினிக்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த கிளினிக்ல வந்து அப்படி எப்படி தான் வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா வந்து டாக்டர் வந்து வீடியோ கால் வழியாவே, சரியா? நான் அந்த பேஷண்ட் வந்து வீட்ல மட்டும் இருந்தா மட்டும் போதும், சரியா? வீட்ல இருந்துட்டு வீடியோ கால் வழியாவே வந்து டாக்டர் வந்து பார்ப்பாங்க அந்த பேஷண்ட்டை. இந்த பாருப்பா, நல்லா இருக்கியா, உன்னால நடக்க முடியுதா, வேற என்ன கேட்பாங்க, நல்லா சாப்பிடுறியா அப்படின்றது வந்து வீடியோ கால் வழியாவே வந்து கேட்பாங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கிளினிக். அந்த கிளினிக்கோட பேர் பார்த்துக்கோங்க, ஆன்லைன் ஃபாலோ அப் கிளினிக் அப்படின்றது அந்த கிளினிக்கோட பேரு, ஓகேவா? வீடியோ கால் வழியா வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து எந்த போர்ட்டல் வழியா வந்து இந்த வீடியோ கால் வந்து பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இ சஞ்சீவனி அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். கரெக்டா தான் சொல்றேன், எங்க இருக்கு? இ சஞ்சீவினி அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டல் வழியா தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த ஆன்லைன் ஃபாலோ அப் கிளினிக்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இது வாரத்துக்கு 2 நாள் மட்டும் தான் வந்து ஓப்பன் இருக்கும். அதாவது செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும். கரெக்டா சொல்லணும்னா வந்து 10 மணி டு 11 மணி 2 நாள்ல 1 மணி நேரம் மட்டும் தான், சரியா? செவ்வாய்க்கிழமை வந்து 1 மணி நேரம், வியாழக்கிழமை வந்து 1 மணி நேரம். இது அப்போ மட்டும் தான் வந்து ஓப்பன்ல இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற எதுவும் இதுல இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து யூத்தனேசியான்னு சொல்லுவாங்க, சரியா? இத பத்தி ஆல்ரெடி பார்த்திருப்போம். அது என்னடா யூத்தனேசியான்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? ம் இந்த கருணை கொலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்போ வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றது? அ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கட்ட வந்து டாக்டரே கைவிட்டுருப்பாங்க, சரியா? இவங்கள வந்து எப்படியுமே வந்து நம்மளால வந்து ரெக்கவர் பண்றது வந்து இம்பாசிபிள். புரிஞ்சுச்சா? லைக் வந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்கள வந்து ரெக்கவர் பண்றது இம்பாசிபிள் என்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சிச்சுவேஷன்ல வந்து அவங்கள வந்து கருணை கொலை வந்து பண்ணுவாங்க. அததான் வந்து இந்த யூத்தனீசியான்னு சொல்லுவாங்க. இந்த யூத்தனீசியாலயே வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஆக்டிவ் யூத்தனீசியான்னு ஒண்ணு, பேசிவ் யூத்தனீசியான்னு ஒண்ணு. அது என்னடா ஆக்டிவ், அது என்னடா பேசிவ்ன்னு கேட்டீங்கன்னா வந்து, டாக்டர்ஸ் வந்து மருந்து, மாத்திரை ஏதாச்சும் ஒண்ணு செலுத்தி அந்த பேஷண்ட்ட வந்து கொன்றாங்கன்னா, அத வந்து ஆக்டிவ் யூத்தனீசியான்னு சொல்லுவாங்க, சரியா? அதே இது பேசிவ் யூத்தனீசியான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, அந்த டாக்டர் வந்து அப்படியே வந்து கைவிட்டுருவாங்க, சரியா? ஏதாச்சும் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்குறனால தானே அவங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து அப்படியே வந்து லைக் வந்து மெடிசனோ எதுவுமே குடுக்காம வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களே வந்து இறந்துருவாங்க, சரியா? இததான் வந்து பேசிவ் யூத்தனீசியான்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ்னா நம்மளே வந்து கொல்றது, சரியா? பேசிவ்ன்றது எப்படி சொல்றது? நேச்சுரலாவே வந்து இறப்பாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பேசிவ் யூத்தனீசியால வந்து வரும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா அது இதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த ஆக்டிவ் யூத்தனீசியா வந்து இந்தியால வந்து இல்லீகல், சரியா? அதே இது பேசிவ் யூத்தனீசியா வந்து இந்தியால வந்து லீகல். ஆனா வந்து சில பல கண்டிஷன்லாம் இருக்கு, ஓகே? அதுக்குள்ள வந்து ரொம்ப வந்து போ வேணாம். இப்ப இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு பெர்சன பத்தி. அவரோட பேர் பார்த்துக்கோங்க. ஹரிஷ் ராணா அப்படின்றது அவரோட பேரு. கரெக்ட்டு தானே? ஹரிஷ் ராணா அப்படின்றது தான் அவரோட பேரு. ஆக்சுவலா வந்து இவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட். இவர் என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2013ல, சரியா? 2013ல 4வது பால்கனில இருந்து கீழ வந்து விழுந்திருப்பாங்க, ஓகேவா? அதனால வந்து அவங்களோட பிரெயின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? ரொம்ப வந்து டேமேஜ் ஆயிருக்கும். அவங்க வந்து இப்போதைக்கு மரம் மாரி தான் இருக்காங்க. லைக் வந்து அவங்களால பேச முடியாது, கேட்க முடியாது, பார்க்க முடியாது. ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போ முடியாது. வெறும் மரம் மாரி தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2013லேருந்து இப்போ முடியும் அப்படிதான் வந்து இருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து, நம்ம சுப்ரீம் கோர்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்கள வந்து யூத்தனீசியா கருணை கொலை பண்றதுக்கு வந்து இப்போ வந்து லைக் வந்து ஒரு பெர்மிஷன் வந்து குடுத்துருக்காங்க. எந்த மாரி கருணை கொலைன்னு பார்த்துக்கோங்க. பெர்சிவ் யூத்தனீசியா பண்றதுக்கு வந்து பெர்சிவ் தானே? ம். பெர்சிவ் யூத்தனீசியா பண்றதுக்கு வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அப்ரூவல் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். ஓகேவா? வேற என்ன இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த யூத்தனீசியான்னு சொல்றேன் பார்த்தீங்களா? இது வந்து இதுல ஒரு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆக்ட்ட பத்தி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அவனுக்கு வந்து வாழ்றதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாரி வந்து அவன் வந்து சாவறதுக்கும் அவனுக்கு வந்து உரிமை இருக்கு. அதாவது ரைட் டூ டை வித் டிக்னிட்டி அப்படின்றது தான் வந்து அதோட பேரு.
இது வந்து எப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 2018 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அந்த 2018 வந்து கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? அது கீழே ஃபர்ஸ்ட் வந்து பெர்சிவ் யூத்தனேசியா பண்றது இவங்களுக்கு தான் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ரைட் டு டிக்னிட்டின்னு சொன்னீங்க பாத்தீங்களா? யார் அது? ரைட் டு டிக்னிட்டின்னு சொன்னீங்கன்னா ரைட் டு டை வித் டிக்னிட்டின்னு சொன்னீங்கன்னா இது வந்து எந்த ஆர்டிகிள் கீழே வந்து வருதுன்னா ஆர்டிகிள் 21 கீழே வந்து வருது அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஹால்மார்க்கை பத்தி பேசியிருப்பாங்க. 5வது நியூஸ். அது என்னடா ஹால்மார்க்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கோல்டோ இல்ல ஒரு சில்வரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சில்வர்ல வந்து இந்த பியூரிட்டிலாம் இருக்கும் பாத்தீங்களா? லைக் வந்து இந்த கோல்டு இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு நகை கடைக்கு வந்து போறீங்க. அங்க போய் என்ன கேட்பீங்க? லைக் வந்து அங்க இருக்க செல்லர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த கோல்டோட பியூரிட்டி வந்து இத்தனை பெர்சன்டேஜ் அத்தனை பெர்சன்டேஜ் சொல்றாங்க பாத்தீங்களா? எப்படி சொல்றது கரெக்டா? இந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க பாத்தீங்களா? இந்த நகை வந்து பியூரிட்டியான நகை அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா? அதை தான் வந்து ஹால்மார்க்னு சொல்லுவாங்க. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எதுக்காக அந்த ஹால்மார்க்கை பத்தி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஹால்மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கோல்டுல வந்து எப்போ வந்து மேண்டேட்டரியா வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு கோல்டுனா வந்து அதுல ஹால்மார்க் முத்திரை வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து எப்போ வந்து மேண்டேட்டரியா வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா 2021 ஜூன் மாசம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து என்னென்ன ஒரு ஹால்மார்க் நகையில வந்து என்னென்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிஸ்ஸோட லோகோ ஒன்று இருக்கும். ஓகேவா? வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அது எத்தனை கேரட் லைக் வந்து 18 கேரட்டா 20 கேரட்டா 22 24 அப்படின்ற விஷயம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து HUID அப்படின்ற ஒரு டிஜிட் நம்பர் இருக்கும். அதுவும் HUID அப்படின்ற ஒரு கோடு இருக்கும். அதுவும் வந்து இந்த ஹால்மார்க்ல வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். இந்த HUID பத்தி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஆக்சுவலா வந்து இது வந்து மொத்தம் வந்து 6 டிஜிட் வந்து இருக்கும். இந்த பிஸ்ஸோட ஆப் இருக்கு பாத்தீங்களா? BIS கேர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்ல வந்து இந்த HUID நம்பரை வந்து நீங்க வந்து போட்டுட்டீங்கன்னா இந்த 6 டிஜிட் வந்து போட்டுட்டீங்கன்னா வந்து இந்த நகை வந்து நாங்க வந்து எப்ப தயாரிச்சோம், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன விஷயங்கள் இருக்கு, எங்க தயாரிச்சோம், அதுக்கப்புறம் வந்து எங்கேருந்து இந்த நகை வந்து வருது, மிச்சம் எல்லா விஷயமும் இந்த HUID நம்பரை வந்து போட்டுட்டா போதும். பிஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உனக்கு வந்து காட்டிடும். ஓகேவா? வேற என்ன படிக்கணும்? ஓகே, அவ்வளவுதான். இது வந்து இதோட பேசிக். இப்போ வந்து இந்த நியூஸ்க்குள்ள வந்து வாங்க. நான் என்ன சொன்னேன்? இந்த ஹால்மார்க்ன்றத வந்து மேண்டேட்டரியா வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னேன்னா, இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து அடிஷனலா இன்னும் ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் வந்து மேண்டேட்டரியா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் விஷயம். ஓகேவா? ஆல்ரெடி வந்து ஒரு 6 ஃபேஸா 5 ஃபேஸா வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மேண்டேட்டரியா இருக்குன்னா, இந்த 7த்தையும் சேர்த்து மொத்தம் வந்து ஒரு 380 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஹால்மார்க் வந்து மேண்டேட்டரியா வந்து இருக்கு. இப்போ வந்து அடிஷனலா வந்து ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் வந்து சேர்க்கிறாங்க அப்படின்றது தான் விஷயம். ஓகே. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நானு. இந்த ஹால்மார்க் நகை இருக்கு பாத்தீங்களா? அது வந்து எந்தெந்த கேரட்டுக்கு வந்து வரும்னு கேட்டீங்கன்னா 14, 18, 20, 22, 23, 24 சரியா? இந்த 9 கேரட்டுக்கு மட்டும் வராது அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து RBI வந்து 2 அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்துவாங்க. சரியா? 2 அவேர்னஸ் ப்ரோக்ராமோட 2 ப்ரோக்ராம் வந்து நடத்துவாங்க. சரியா? அது என்னென்ன ஏது அப்படின்றது தான் இந்த நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து இது புரியணும்னதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஒன்று இருக்கு. சரியா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் அவேர்னஸ் வீக் அப்படின்ற ஒரு வீக் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ரீசெண்டா நம்மளே வந்து படிச்சிருப்போம். சரியா? அது வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த வீக் மார்ச் 9ல இருந்து 13 முடியும். திருப்பி சொல்றேன். மார்ச் 9ல இருந்து மார்ச் 13 முடியும் வந்து ஒரு வீக் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அந்த வீக்கோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் பேமெண்ட் அவேர்னஸ் வீக் அப்படின்றது தான் அந்த வீக்கோட பேர். எத்தனாவது எடிஷன் வந்து இந்த வாட்டிக்கு வந்து அப்சர்வ் பண்றோம்னா 6வது எடிஷன் வந்து அப்சர்வ் பண்றோம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த 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 ஈவெண்ட் வந்து நடந்திருக்குமா அந்த ஈவெண்ட்ல வச்சு வந்து RBI வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து 2 ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன் டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராமோட பேரு. அது என்னடா இந்த ப்ரோக்ராம்ல அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா? டிஜிட்டல் பேமெண்ட்னா புரியுதா? லைக் வந்து நீங்க வந்து இந்த ஜிபே பண்றது, ஃபோன் பே பண்றது, UPIல வந்து பே பண்றது, ஆன்லைன்ல பே பண்றது, இது எல்லாமே வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ல வந்து வந்துரும். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் வந்து யூஸ் பண்ண தெரியாம வந்து நிறைய பேர் இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து இந்த ப்ரோக்ராம் கீழ வந்து சொல்லி தருவாங்க. யாரு சொல்லி தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து வில்லேஜ் லெவல் ஆண்டர்பிரினர்ஸ்னு இருப்பாங்க. அது என்னடா வில்லேஜ் லெவல் ஆண்டர்பிரினர்ஸ்னா வந்து
இந்த காமன் சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இ சேவை மையம் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்க வந்து வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது வில்லேஜ் சைட்ல வந்து இந்த காமன் சர்வீஸ் சென்டர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் சென்டர்ல வேலை பார்க்குறவங்கள தான் வந்து விஎல்இன்னு சொல்லுவாங்க. வில்லேஜ் லெவல் ஆண்டர்பிரினர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. எப்படிலாம் வந்து இந்த மாதிரி யுபிஐ யூஸ் பண்றது, எப்படி ஜிபே யூஸ் பண்றது, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லி தருவாங்க. டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்றது தான் அந்த ப்ரோக்ராமோட பேரு. ஓகேவா? இப்போதைக்கு அதாவது பைலட்டா வந்து எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது ப்ரோக்ராமோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோடா 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 தியான் சி, அதாவது ஹிந்தில போட்டிருக்காங்க. அதோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, பி ஏ லிட்டில் கேட் அப்படின்றது தான் அதோட இங்கிலீஷ் மீனிங்கோட பேரு. ஓகே. இல்ல நம்ம வேற என்ன படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த டிவில ஆடு போடுறது, ரேடியோல வந்து சொல்றது, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, சோசியல் மீடியா என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த பருப்பா ஆன்லைன் பேமெண்ட்லாம் வந்து நிறைய பண்றீங்க, அதை எப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி அலர்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டிவி, ரேடியோ, சோசியல் மீடியா இந்த மாதிரி இடத்துல வந்து போய் வந்து அலர்ட் வந்து பண்ணுவாங்க. எந்த ப்ரோக்ராம் கீழே வந்து பார்த்துக்கோங்க, தொடா தியான் சி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் கீழே வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரேசர் பே வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்னத்த லான்ச் பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஏஜென்ட் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. யார் லான்ச் பண்ணியிருக்கான்றது முக்கியம். ரேசர் பே தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த ஏஐ வந்து எப்படி வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா வந்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்களே வந்து ஏதோ ஒரு கடைக்கு வந்து போறீங்க, ஏதோ ஒண்ணு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். துணி கடைக்கு போய் ஒரு துணியே வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல வந்து நீங்க வந்து பே பண்ணுவீங்களா? பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா, நல்லா வச்சுக்கோங்க. பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும் பார்த்தீங்களா? அப்போ வந்து இந்த ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணும். என்ன ஹெல்ப் பண்ணும்னு கேட்டீங்கன்னா வந்து, அங்க இருக்க கஸ்டமருக்கு யாருக்காச்சும் பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா வந்து, அவங்களுக்கு வந்து கைட் பண்ணும். சரியா? எப்படி வந்து அத வந்து என்ன சொல்றது? ரீபே வந்து எப்படி வந்து பண்றது? அந்த பேமெண்ட்ட வந்து எப்படி வந்து கம்ப்ளீட் பண்றது? இந்த மாரி விஷயத்த வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த ஏஐயோட பேர் பார்த்துக்கோங்க. ஏஜென்ட் ஸ்டுடியோ அப்படின்றது தான் அதோட பேரு. இது யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கேட்டீங்கன்னா, ரேசர் பே தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த ஈவென்ட்ல வச்சு வந்து சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, எஃப்டிஎக்ஸ் 2026 அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கும். அந்த ஈவெண்ட்ல தான் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது லான்ச் பண்ணது இவன். டெவலப் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆந்த்ரோபிக் அப்படின்னு ஒருத்தவங்க தான் வந்து டெவலப் வந்து பண்ணியிருப்பாங்க. வேற என்ன இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த ஏஜென்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? அதாவது ஏஜென்ட் ஸ்டுடியோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதோட ஃபர்ஸ்ட் ஏஜென்ட்ட வந்து யார் வந்து அந்த ஏஜென்ட் ஸ்டுடியோட ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் வந்து எந்த ஏஜென்ட்னு கேட்டீங்கன்னா, நட்ஜெட் அப்படின்றது தான் அதோட ஃபர்ஸ்ட் ஏஜென்ட். சரியா? இதை யார் டெவலப் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜொமேட்டோட இது. அதே இது சூப்பர் யூ வந்து 2வது ஏஜென்ட். இதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏஜென்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது தான் இந்த பிளாட்ஃபார்மோட பேரு. இது வந்து என்ன வேலை வந்து பண்ணும்னு கேட்டீங்கன்னா வந்து, லைக் வந்து இந்த பிசினஸ்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து ஈஸியா வந்து ரேசர் பே சர்வீஸ்லாம் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றது? இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? திருப்பியும் வந்து அதோட பேர் பார்த்துக்கோங்க. ஏஜென்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரேசர் பேனா தெரியும்ல? இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி இருந்தா பே பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதுல ரேசர் பேல தான் வந்து பண்ணுவோம். பார்த்துருக்கீங்க கடையில? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிசினஸ் வந்து நீ வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ரேசர் பே சர்வீஸ வந்து எப்படிலாம் ஸ்டார்ட் பண்றது? அப்படிலாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வழியா வந்து நீ வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த பிளாட்ஃபார்ம் வழியா பேர் பார்த்துக்கோங்க. ஏஜென்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது தான் அந்த பிளாட்ஃபார்மோட பேரு. ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கிராண்ட் மாஸ்டர். சரியா? அதாவது இந்தியாவோட 94வது கிராண்ட் மாஸ்டரா வந்து ஒருத்தவங்க வந்து ஆயிருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க. மயங்க் சக்ரபோர்ட்டி அப்படின்றது தான் அவங்களோட பேரு. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து அஸ்ஸாம்ல வந்து இதுவரைக்கும் யாருமே வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆனதே இல்ல. இவங்க தான் வந்து அஸ்ஸாம்ல வந்து ஃபர்ஸ்ட். கரெக்ட்டா சொல்லணும்னா வந்து இந்த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் இருக்கும் பார்த்தீங்களா? அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர் ஒரு 8 ஸ்டேட் இருக்கும்ல. இந்த 8 ஸ்டேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் இவர் தான் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மயங்க் சக்ரபோர்ட்டி அப்படின்றது தான் அவரோட பேரு. கிராண்ட் மாஸ்டர்னா என்ன ஏது அப்படின்றது வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். சரியா? அது எப்படி சொல்றது? உனக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பட்டம் வந்து எப்படி குடுப்பாங்கன்னா, 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஃப்ஐடி இருப்பான் பாத்தீங்களா? செஸ் ஃபெடரேஷன் இருப்பான் பாத்தீங்களா? இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன். அவன் வந்து இந்த மாதிரி ரேட்டிங் வந்து போடுவாங்க. அந்த ரேட்டிங்ல வந்து நீ வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட், அதாவது 2500 அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து எடுக்கணும். அது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. சரியா? 2வது கிரைட்டீரியா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 3 நார்ம்ஸ் வந்து வாங்கணும். அது என்னடா நார்ம்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஃப்ஐடி வந்து டோர்னமெண்ட்லாம் நடத்துவான் பாத்தீங்களா?
அந்த ஏதாச்சும் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்துறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த டோர்னமெண்ட்ல வந்து ஒரு 5 கேமோ 6 கேமோ வந்து இருக்கும் சரியா. அந்த 6 கேம்ல வந்து அவன் என்ன சொல்லியிருப்பான் வந்து குறைஞ்சது ஒரு ஒரு கேமுக்கு வந்து 6 கேம்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 6 கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். 6ன்றது எக்ஸாம்பிள் சரியா. அதாவது ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் இந்த மாதிரி வந்து பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. முடியிறப்ப நீ ஜெயிக்கிறியோ தோக்குறையோ கிடையாது சரியா. 6 கேம் வந்து விளையாடுற 6 கேம்ல வந்து குறைஞ்சது வந்து இவ்வளவு பாயிண்டாச்சும் எடுக்கணும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பாயிண்ட் வந்து நீ எடுத்துட்டேன்னா உனக்கு வந்து ஒரு நாம் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து 3 நாம் எடுத்தேன்னா உனக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து கிடைக்கும். வழங்குச்சு தானே. இதை பத்தி டீட்டெயிலாவே சொல்லியிருப்பேன். இது வேற ரெக்கார்டிங் வேறையா, புரியுதா புரியலன்னா வேற தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க, வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றது தான் அதோட பேரு. எங்க வச்சு நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா வந்து நியூ டெல்லியில வச்சு நடந்திருக்கும். ஓகேவா. இதுல வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு பேர் இருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சுமித் அன்டில் அப்படின்றது தான் அவங்களோட பேரு. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து இந்த ஜாவ்லின் த்ரோ எல்லாம் வந்து வீசுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வீரர். இவர் வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா. எத்தனை மீட்டர் வந்து வீசியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலா திருப்பி சொல்றேன், இது வந்து ஒரு பேரா சரியா, அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து விளையாடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட். அதோட பேர் பார்த்துக்கோங்க, வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் கிராண்ட் பிரிக்ஸ். இதுல வந்து ஒருத்தவங்க வந்து கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க ஜாவ்லின் த்ரோல. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சுமித் அன்டில் அப்படின்றது அவங்களோட பேரு. உங்களை பத்தி ஆல்ரெடி படிச்சிருப்போம் சரியா. அதாவது டோக்கியோ ஒலிம்பிக்லயும், டோக்கியோ பாரா ஒலிம்பிக்லயும், பாரிஸ் பாரா ஒலிம்பிக்லயும் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்லயும் கோல்டு வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் விஷயம் சரியா. அதே மாதிரி வந்து ஜாவலின் மாதிரி வந்து லைக் வந்து அத்லெட்டிக் ஈவெண்ட் வந்து நிறைய இருக்கும். அந்த ஈவெண்ட்ல வந்து யார் யார் கோல்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை வந்து வாசிக்க முடிஞ்சா வந்து வாசித்துக்காங்க, படிக்க முடிஞ்சாலும் படிச்சுக்கோங்க. ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் வந்து செபி சரியா. செபியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் வந்து ரெகுலேட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அந்த வேலையை பண்றதுதான் வந்து இந்த செபியோட வேலை. இதுல வந்து யார் யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு சேர்மன் வந்து இருப்பாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் செபியோட சேர்மன் யாருன்னு கேட்டீங்கன்னா துகின் காந்தா பாண்டே அப்படின்றது தான் அவங்களோட சேர்மனு. இதை தாண்டி வந்து வேற யார் யார் இருப்பாங்க கேட்டீங்கன்னா 4 ஹோல் டைம் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி வந்து 4 பார்ட் டைம் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 4 ஹோல் டைம் மெம்பர்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல ஒருத்தவங்க வந்து ரிசைன் வந்து பண்ணிருப்பாங்க. லைக் வந்து அவங்களோட டென்யூர் வந்து முடிச்சிருக்கும். ஹோல் டைம் மெம்பர்ஸோட டென்யூர் வந்து எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா 3 வருஷம் அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதுல ஒருத்தவங்க டென்யூர் வந்து முடிஞ்சிருக்கும். அவங்களோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆனந்த் நாராயணன் நினைக்கிறேன் சரியா. ஆனந்த் நாராயணன் அப்படின்றது தான் அவங்களோட பேரு. அவங்களோட டென்யூர் வந்து முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து அந்த இடம் வந்து காலியா இருக்கா, அதுக்காக வந்து ஒருத்தவங்களை வந்து போட்டிருக்காங்க. யார் வந்து போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, கொம்பேலா வெங்கட ராமன மூர்த்தி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து செபியோட ஹோல் டைம் மெம்பரா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். மொத்தம் 4 பேர் இருப்பாங்கன்னு சொன்னேன்னா இவர் ஒரு ஆளா. இன்னும் ஒரு 3 பேர் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா அமர்ஜித் சிங் அப்படின்னு ஒருத்தவங்க, காம்லேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் வந்து சந்தீப் அப்படின்னு ஒருத்தவங்க. ஓகே, மொத்தம் 4 ஆயிடுச்சா. வேற எதுவும் அதுல இருக்காது. அதுக்கடுத்த விஷயம் வந்து ஒரு அவார்டு. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் அவார்டு அப்படின்றது அந்த அவார்டோட பேரு. இந்த அவார்டு வந்து வருஷம் வருஷம் வந்து கொடுப்பாங்க சரியா. யாருக்காக கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த அத்லெட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து ஹானர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கு சரியா. ஒன்னு வந்து பீப்புள் செலக்ட் பண்றது ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து முன்னொன்னு வந்து ஜூரி, அந்த லைக் வந்து எப்படி ஜட்ஜஸ் மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க செலக்ட் பண்ண மொத்தம் வந்து 2 கேட்டகரி இருக்கு. இதை வந்து பிரசன்ட் பண்றது யாருன்னு பாத்துக்கோங்க, அமுல் தான் வந்து இதை வந்து பிரசன்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா. வேற என்ன இதுல நீங்க பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், எஜுகேஷன் பண்ண யாருன்னு கேட்டீங்கன்னா ரேவா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க. அதே மாதிரி வந்து டெலிகாஸ்ட் பண்ண யாருன்னு கேட்டீங்கன்னா டைம்ஸ் நோ அப்படின்னு ஒருத்தவங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 கேட்டகரி. இந்த மக்கள் செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா, இதுல வந்து யார் வந்து டாப்ல வந்து இருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து முகமது சிராஜ் அப்படின்னு ஒருத்தவங்க. ஓகேவா. அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆஃப் த இயர் மேல்ல வந்து யார் வந்து வாங்கியிருப்பானா முகமது சிராஜ். ஃபீமேல வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆஃப் த இயர் வந்து யார் வந்து வாங்கியிருப்பானா ஸ்மிருதி மந்தனா. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் டீம் ஆஃப் த இயர் வந்து யார் வந்து வாங்கியிருப்பானா இந்தியனோட உமன்ஸ் கிரிக்கெட் டீம் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றது ஞாபகம். ஸ்டேட் டீம் ஆஃப் த இயர், இந்த லைக் இந்த உள்ளூர் டோர்னமெண்ட்லாம் நடக்கும் பாத்தீங்களா, ஸ்டேட் கிளப், அதுல வந்து யார் வந்து டீம் ஆஃப் த இயர் வந்து வாங்கியிருப்பான்னு கேட்டீங்கன்னா விதர்பா வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து மொமெண்ட் ஆஃப் த இயர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா நம்ம படிச்சிருப்போம்ல, இந்த மாதிரி 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க, உமன்ஸ்ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றது பிடிச்சிருப்போம் பாத்தீங்களா. அதுல வந்து ஃபைனல்ல வந்து கடைசி விக்கெட் கேட்ச் வந்து யாரும் வந்து பிடிச்சிருப்பானா ஹர்மன் பிரீத் கார் வந்து பிடிச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து நம்ம வந்து வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சிருப்போம். அதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் த இயர் வந்து வாங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து பப்ளிக் சாய்ஸ் சரியா. அதே மாதிரி வந்து இந்த ஜூரி மெம்பர்ஸ் சாய்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து யார் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் வந்து வாங்கியிருக்காங்கன்னா சாம்ரத் ராணா அப்படின்னு ஒருத்தவங்களும், உமன்ஸ்ல வந்து யார் வந்து வாங்கியிருக்காங்கன்னா 2 பேர், மீராபாய் ஜானு ஒருத்தவங்களும், சுருச்சி சிங் அப்படின்னு ஒருத்தவங்களும் சரியா. இந்த மாதிரி நிறைய இருக்கும், அதை ரீட் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்த விஷயம் போயிடலாம். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமோட பேர் பார்த்துக்கோங்க, ப்ராஜெக்ட் கங்கா அப்படின்றது அந்த ஸ்கீமோட பேரு. எங்க வச்சு யார் லான்ச் பண்றாங்கன்னா யூபி கவர்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து லான்ச் பண்றாங்க. என்னடா ப்ராஜெக்ட் கங்கான்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் அசிஸ்டட் நெட்வொர்க் ஃபார் growth அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் கங்கா வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, புரியுதா? லைக் வந்து இந்த ரூரல் இந்த வீடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு வந்து இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன், அதாவது நெட்வொர்க் கனெக்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் வந்து இந்த ஸ்கீம். இந்த பிராட்பேண்ட் எத்தனை பேருக்கு வந்து கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 20 லட்சம் ரூரல் ஹவுஸ்கள்ல அடுத்த 2ல இருந்து 3 வருஷத்துக்குள்ள வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இதுக்காக வந்து யார் யார் சைன் பண்றாங்கன்னா வந்து இந்த யூபியோட ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று, அப்படிதானே? ஒரே நிமிஷம் இருங்களேன். யூபி கவர்மெண்ட் ஒருத்தவங்க, அதே மாதிரி வந்து ஒன் ஓடிடி இன்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க, சரியா? இன்டர்டைன்மெண்ட். அடுத்து வந்து இன்னொரு ஒருத்தவங்க இருப்பாங்களே, மொத்தம் 3 பேர் தானே. ஹிந்துஜா. ஓகே, 2 பேர் தான், சரியா? ஹிந்துஜாவோட ஒரு சப்சிடியரி தான் வந்து இந்த ஒன் ஓடிடி என்டர்டெயின்மென்ட், சரியா? ஓகே, அவனும் யூபி கவர்மெண்ட் வந்து இதுக்காக சைன் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே, இந்த மாதிரி பிராட்பேண்ட் சர்வீஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டேன். ஆனா வந்து அங்க இருக்கிறது வந்து ரூரல் பீப்புள்ஸ் தான். அவங்களுக்கு வந்து லைக் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியாதா? அதை வந்து சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக ஒரு 8,000ல இருந்து 10,000 யூத் வந்து ட்ரெயின் வந்து பண்றாங்க. ஓகேவா? அதுல 50% வந்து உமன்ஸ் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற ஏதாவது இதுல இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கிஷான் பிஎம் கிஷான் ஸ்கீம் இருக்கும் பார்த்தீங்களா? பிஎம் கிஷான் ஸ்கீம் பத்தி நிறைய வாட்டி வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? இந்த ஸ்கீம் வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நவம்பர் மாசம் 2019ல 24ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. 24 நவம்பர் 2019ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. வேற என்ன இந்த ஸ்கீமை பத்தி படிச்சுட்டு போன்னு கேட்டீங்கன்னா வந்து, இதுல வந்து அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அவர் எவ்வளவு கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரூ. 6,000 வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ரூ. 6,000 வந்து மொத்தமா கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 3 இன்ஸ்டால்மெண்ட்டா வந்து கொடுப்பாங்க. 2000, 2000, 2000 அப்படின்னு 3 இன்ஸ்டால்மெண்ட்டா வந்து கொடுப்பாங்க. எதுக்காக வந்து இந்த விஷயத்த வந்து பண்றாங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து யார் யார் எலிஜிபிள்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ் வந்து சொந்தமா வந்து நிலம் வந்து வச்சிருக்கணும். சரியா? அதே மாரி வந்து அவங்களோட ஆண்டு வருமானம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து 2,50,000 கோடி, 2,50,000, வெறும் 2,50,000, சரியா? ஒரு வருஷத்துக்கு வந்து 2,50,000க்கு வந்து கீழ வந்து இருக்கணும். அந்த மாரி இருக்க ஃபார்மர்ஸ்லாம் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நீ வந்து அப்ளை பண்ணணும்னா வந்து எந்த போர்ட்டல்ல வந்து அப்ளை பண்ணணும்னா வந்து பிஎம் கிசான் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். அது கீழ தான் வந்து இத வந்து அப்ளை வந்து பண்ணணும். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? ஒரு வருஷத்துக்கு ரூ. 6,000 தரணும்னா, மொத்தம் வந்து ஒரு வருஷத்துல 3 இன்ஸ்டால்மென்ட்டா வந்து குடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்கீம் வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2019 நவம்பர்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்பலருந்து இப்ப முடியும் எத்தனாவது இன்ஸ்டால்மென்ட்னு கேட்டீங்கன்னா, 22வது இன்ஸ்டால்மென்ட். இந்த வாட்டி வந்து 22வது இன்ஸ்டால்மென்ட் வந்து நம்ம மோடிஜி வந்து எங்க வச்சு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து, அசாம்ல குவாஹாத்தி அப்படின்ற ஒரு இடத்த வச்சு ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எத்தன கோடிக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னா, 18,640 கோடிக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த 22வது இன்ஸ்டால்மென்ட்ல வந்து எத்தன ஃபார்மர்ஸ் வந்து பயனடைறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 9.32 கோடி வந்து பயனடைகிறாங்க அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து இந்த இன்ஸ்டால்மென்ட் மட்டும். மொத்தம் இந்த 22 இன்ஸ்டால்மெண்ட்டையும் சேர்த்து வந்து எத்தனை கோடி வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா, 4.27 லட்சம் கோடி வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்ற விஷயம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலை பத்தி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இதுல வந்து எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க கேட்டீங்கன்னா 15 பேர் இருப்பாங்க. அதுல வந்து 5 வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ், சரியா? அதுக்கப்புறம் வந்து 10 வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இந்த 10 பேர் இருக்காங்களா, இதை வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு வாட்டி வந்து மாத்திக்கிட்டே வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அது என்னடா யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்னு கேட்டீங்கன்னா வந்து இவன் வந்து இந்த மாதிரி வந்து இவனோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பீஸை வந்து எப்படி சொல்றது, ஏதாச்சும் வந்து எங்கேயாச்சும் வந்து பீஸ் இல்லாம இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அங்க வந்து பீஸை வந்து பீஸ் கொண்டு வரதுக்காக வந்து அதுக்கான வேலையை வந்து வந்து பார்ப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த ஈரான் யுத்தம் வந்து போய்கிட்டு இருக்கா. இந்த ஈரான்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, கல்ஃப்ல வந்து ஒரு 6 கண்ட்ரீஸ் இருக்கும், நம்மளே வந்து படிச்சிருப்போம், சரியா? என்னென்ன கண்ட்ரினா வந்து குவைத்து,
ஓமனு, கத்தாரு, சவுதி அரேபியா, யுஏஇ, பக்ரைனு இந்த மாதிரி ஒரு 6 கண்ட்ரிஸ் இருக்கும். இந்த 6 கண்ட்ரிஸ் மேல வந்து அந்த ஈரான்காரங்க வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அப்படின்றது தான் இந்த தீர்மானத்தோட பேரு. இல்ல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, இந்த மாதிரி வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல தாக்குதல் நடத்துறத வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லி வந்து இந்த இந்த ரிசொல்யூஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து எத்தனை பேர் வந்து ஆதரவு வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 134 பேர் வந்து ஆதரவு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து இப்ப வந்து இந்தியாவும் சேருது அப்படின்றதுதான் விஷயம். சரியா? 134 பேர் வந்து இந்த மாதிரி வந்து தாக்குதலை வந்து நிறுத்து அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இந்தியாவும் ஒரு ஆளு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற எதுவும் அதுல இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல வந்து 15 மெம்பர்ஸ், அதுல வந்து 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஓகேவா? இந்த 5 பேர் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து அதையும் சொல்லியிருப்பானே எங்கேயோ. சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, யூகே அண்ட் யுஎஸ். சரியா? இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ்ல வந்து 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா? ரஷ்யா, சைனா இவங்க 2 பேர் மட்டும் இந்த இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. சரியா? அதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன இதுல பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா வந்து மொத்தம் 135. ஆல்ரெடி 134, இந்தியா வந்து 135வது அப்படின்றதையும் சொல்லியிருப்பான். ஓகே, வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்து போலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபாரஸ்ட் லேண்ட் டைவர்ஷன் என்னன்னு தெரியணும். அது என்னடா ஃபாரஸ்ட் லேண்ட் டைவர்ஷன்னா, ஃபாரஸ்டோட லேண்ட்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஃபாரஸ்ட் லேண்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து லைக் வந்து அங்கே ரோடு போடுறது, அங்கே லைக் வந்து ஒரு ரோடு போடணும், இல்லை ரயில்வே ட்ராக் வந்து போடணும், இல்லை மைனிங் பண்ணணும், வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து இந்த ஃபாரஸ்ட் லேண்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் வந்து ஃபாரஸ்ட் லேண்ட் டைவர்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, முன்னாடி ரூல்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ரோடு போடுறது, ரயில்வே ட்ராக் போடுறது, இல்லை வந்து டேமே கட்டுறது, இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து ஃபாரஸ்ட் லேண்டை வந்து நீ யூஸ் பண்ணினா வந்து கவர்மெண்ட் வந்து நீ வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். முன்னாடி என்னென்ன சட்டம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து 100 ஹெக்டேருக்கு மேல இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ற, இந்த மாதிரி வந்து 100 ஹெக்டேர் ப்ராஜெக்ட் லேண்ட் வந்து ஃபாரஸ்ட் லேண்டை வந்து நீ யூஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஎஃப்ஓ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, டிவிஷனல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நோடல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து டைரக்டா வந்து ஃபீல்ட வந்து விசிட் வந்து பண்ணுவாங்க. உண்மையிலேயே வந்து பாலம் தான் கட்டுறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து டேம் தான் கட்டுறானா அப்படின்றது வந்து விசிட் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அதுல சில பல மாற்றங்கள் வந்து கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி வந்து இந்த நோடல் ஆஃபீஸர் வந்து டைரக்டா வந்து பார்ப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து இப்போ வந்து மேண்டேட்டரி எல்லாம் கிடையாது. முன்னாடி வந்து மேண்டேட்டரியா இருந்துச்சு. இப்போ வந்து அந்த நோடல் ஆஃபீஸர் வந்து நேரா பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வைக்கணும். வேற என்ன தெரிஞ்சு வைக்கணும்னா வந்து 2 விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து நான் 100 ஹெக்டேர் சொன்னேன்னா, அதே இது நீ பண்ற ப்ராஜெக்ட் வந்து 40 ஹெக்டேரா இருந்துச்சுன்னா, லைக் இந்த 40 ஹெக்டேருக்கு அதிகமா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ப்ராஜெக்ட்டா இருந்துச்சுன்னா, டிஎஃப்ஓ அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி டிஎஃப்ஓ மட்டும் வந்தா வந்து போதும். சரியா? நோடல் ஆஃபீஸர்லாம் தேவையில்ல. முன்னாடியும் தேவையில்ல, இப்பயும் தேவையில்ல. ஓகேவா? ஆனா வந்து 100 ஹெக்டேருக்கு மேல வந்து நீ வந்து ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னா, டிஎஃப்ஓட இந்த நோடல் ஆஃபீஸர் வந்து கண்டிப்பா வந்து விசிட் வந்து பண்ணணும். இப்போ வந்து அது வந்து நாட் மேண்டேட்டரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேவா? மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி முடியும். நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? டிஜிட்டல் பேமெண்ட் அவேர்னஸ் வீக் எத்தனை எடிஷன் கேட்டீங்கன்னா, 6வது எடிஷன் அப்படின்றத சொல்ல தெரியணும். அதுக்கப்புறம் வந்து மார்ச் 14 வந்து பை டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. எப்பலருந்து கேட்டீங்கன்னா, 1988லருந்து. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் டே வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா வந்து, அதுவும் மார்ச் 14ஆம் தேதி தான். இத வந்து யார் வந்து அப்சர்வ் பண்றாங்கன்னா, யுனெஸ்கோ தான் வந்து பண்றாங்க. எந்த தீம்ல வந்து பண்றாங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஹோப் அப்படின்றது தான் அதோட தீமோட பேரு. அசாம்ல வந்து ஒரு ஜிஏ டேக் வந்து குடுக்குறாங்க. ஜோகா ரைஸ் அப்படின்ற ஒரு இதுக்கு, ஒரு ரைஸுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கேங்குவார் ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல். இது எங்க வந்து கொண்டாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான்ல வந்து கொண்டாடுறாங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெக்கார்டிங் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல. ஓகே. ஆவலன்னு நினைக்கிறேன். போச்சு. ஓகே. ரெக்கார்டிங் ஆயிருக்கு. ஆயிருந்தா சவுண்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. இல்லைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு.